வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்ம காணொளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேபிள் ஆஞ்சைனா அப்படின்னா என்ன? ஏன்னா கடந்த வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆஞ்சைனா பார்த்துருப்பீங்க. 3 டைப் முக்கியமான டைப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸ்டேபிள் ஆஞ்சைனா, அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனா, பிரின்சிமெண்டல் ஆஞ்சைனா. இது ஒரு முக்கியமான 3 டைப் மட்டும் பார்த்தோம். அது இல்லாமல் பல்வேறு டைப் ஆஃப் ஆஞ்சைனாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்றைய காணொளி என்னன்னு பார்த்தா, ஸ்டேபிள் ஆஞ்சைனா. ஸ்டேபிள் ஆஞ்சைனானா என்ன? ஏன்னா ஸ்டேபிள் ஆஞ்சைனாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எப்படி வந்து அன்ஸ்டேபிள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்றமோ, அதே போல் ஸ்டேபிள் ஆஞ்சைனாவை நம்ம ஒரு வார்னிங் சைனா எடுத்துக்கலாம். அதை பற்றி தான் இன்றைய காணொளி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்க. இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முதல்ல இந்த ஸ்டேபிள் அஞ்சைனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டேபிள் அஞ்சைனா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நம்மளுடைய கரோனரி ஆர்டரியில ஒரு பார்ஷியலான பிளாக், அதாவது பாதி அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து அடைப்பாயிருக்கும். இதற்கு காரணம் நாள்பட்ட கொழுப்பு தேங்கல்னால அடைப்பு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து மேலே வச்சாங்களோ, இல்லை வாக்கிங் போகும்போதோ அவங்களுக்கு வந்து பாரமாவோ, செஸ்ட் பெயினோ, இல்லை பால்பிட்டேஷனோ ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய பேஷண்ட்டை நம்ம வந்து மருத்துவமனைக்கு எடுத்துன்னு போகும்போது இசிஜி எடுக்கும்போது சம்டைம் அது நார்மலாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு தான் பிரத்யேகமாக அந்த டிஎம்டி டெஸ்ட் பொதுவாகவே உதவும்னு சொல்லலாம். அப்படி டிஎம்டி டெஸ்ட்னா என்ன? நம்ம மில்லில் நடக்க வச்சு பேஷண்ட்டை அந்த நேரத்தில் இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. அப்போ நார்மலாக இருக்கிறத விட அவங்களுக்கு அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இசிஜியில் மாற்றங்கள் வரும். அப்படி வரக்கூடிய பேஷண்ட்டு இன் ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதனால தான் இந்த வீடியோ தொடக்கத்திலே நான் சொன்னேன், இது வந்து ஒரு வார்னிங் சைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, பேஷண்ட் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. ஒரு செஸ்ட் பெயின் அந்த மாதிரியான டைரக்ட் கம்ப்ளைண்ட் இல்லாமல், ஒரு பேக் பெயினோ, நெக் பெயினோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மருத்துவமனைக்கு போகும்போது, சாதாரணமா ஒரு இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. அதில ஏதாவது ஒரு மைல்டா ஒரு டவுட்ஃபுல் சேஞ்சஸ் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்கோ டெஸ்ட் எடுப்பாங்க, ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுவாங்க. உடனே மருத்துவர் என்ன சொல்லுவாரு, இவருக்கு வந்து ஒரு ஆஞ்சியோ பண்ணணும். போன பேஷண்ட் என்ன நினைப்பாங்க, நான் போனது வந்து முதுகு வலிக்கு, இவங்க என்ன ஆஞ்சியோ பண்ண சொல்றாங்க, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு பயமுறுத்துறாங்களே அப்படின்றத சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா கன்ஃப்யூஷனை ஏற்படுத்தும். இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, இத தான் வார்னிங் சைன்னே நம்ம சொல்லலாம். இது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணும்பொழுதோ, இல்ல ஒரு 45 வயதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு வாமிட்டிங், பேக் பெயின் இந்த மாதிரி போற நேரத்திலோ, நிறைய நேரம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுது. அதனால தான் ஒரு 45 வயதுக்கு மேல கடக்கும்பொழுது, கண்டிப்பா நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணணும். பர்ட்டிகுலரா இந்த டிஎம்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்டேபிள் அஞ்சைனாவ பொறுத்தளவுக்கு ஒரு டயபெட்டிக்கா இருந்தா ரொம்ப ரிஸ்க்கான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பெயினே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி பேஷண்ட்ட எப்படி நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம்? மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்றது வழியா மட்டும் தான் அவங்களோட பிரச்சனைகள நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும். அதே மாரி ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறது, பிரஷர் அதிகமா வச்சுக்கிறது, ஹைப்பர் டென்ஷனா இருப்பாங்க, கவலைப்படாம இருப்பாங்க, மாத்திரை ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால் யூஸ் பண்றது, மெயினா முக்கியமா சொல்றது என்னன்னா, வாக்கிங் எல்லாம் போவாம ஒரு லைஃப் ஸ்டைலே வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைலா இருக்குது. அதுதான் முக்கியமான காரணமா இன்றைக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ல முதல் விஷயமா அத சொல்லலாம். கண்டிப்பா வந்து வாக்கிங் எல்லாம் போணும். அப்படி ஆக்டிவா நம்ம இருக்கும்பொழுது இந்த மாரி பிரச்சனைகள்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே சார். எல்லாம் சொல்றீங்க கரெக்ட்டு தான். ஒரு ஸ்டேபிள் அஞ்சைனாவ நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பேஷண்ட் நான் போறேன், ஒரு டிஎம்டி பண்றாங்க. ஒரு பாதி அளவுக்கு பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆஞ்சியோ பண்ணி பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது அதில ஒரு 50, ஒரு 60 விழுக்காடு ஏதாவது ஒரு பிரச்சனை, அடைப்பு இருக்கு. ஏதாவது ஒரு சிங்கிள் வெசல்ல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் மோஸ்ட்லி குடுக்க மாட்டாங்க. மெடிக்கல் மேனேஜ்மென்ட் சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்கு முன்னெச்சரிக்கையா குடுக்கக்கூடிய சில மாத்திரைகள்லாம் குடுப்பாங்க. அத நம்ம தொடர்ந்து கன்டின்யூ பண்ணாலோ, லைஃப் ஸ்டைல அழகா நம்ம மெயின்டெயின் பண்ணாலோ, நம்மளோட பிரச்சனை எதுவும் இல்லாம இத ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு ஆஞ்சியோ பண்ணி பார்க்கும்பொழுது, ஏதாவது ஒரு மேஜரா ஏதாவது ஒரு பிளாக் ஏதாவது இருந்ததுன்னா, அதுக்கு ஸ்டென்ட் வைப்பாங்க. இல்ல ஒரு சில நேரத்தில இந்த மாரி ஒரு தற்செயலா நம்ம ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மாரி ஒரு தற்செயலான விஷயத்தில ஐடென்டிஃபை பண்ற பேஷண்ட் கூட ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ட்ரிபிள் வெசல் டிசீஸ்னா 3 இரத்த குழாய்கள்ல ஒரே நேரத்தில 70க்கும் மேற்பட்ட அடைப்புகள் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்பரேஷன் பண்றது தான் ஒரே வழி. அவங்களுக்கு சிஏபிஜி சர்ஜரி தான் மருத்துவர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, நார்மலா நம்ம நடக்கும்பொழுது ஒரு படி ஏறுறோம், ஒரு பெயின் மாரி ஃபீல் பண்றோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த பெயின் வந்து ரிலீவ் ஆயிடுது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே, கண்டிப்பா நீங்க ஒரு மருத்துவர பார்த்து, இது வந்து ஒரு ஸ்டேபிள் அஞ்சைனாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணணும். அதேபோல ஒரு டிஎம்டி டெஸ்ட்டோ, ஒரு எக்கோ டெஸ்ட்டோ கண்டிப்பா நீங்க பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். சம்டைம்ஸ் டிஎம்டி பண்ணி பார்க்கும்பொழுது, இதில பார்த்தீங்கன்னா இசிஜில எஸ்டி டிப்ரஷன் சொல்லுவோம். நார்மலா வந்து அன்ஸ்டேபிள் பேஷண்ட்டா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்டி எலிவேஷன் வரும். ஹார்ட் அட்டாக்னா நம்மளோட சேனல்ல நெறைய வீடியோல நம்ம பதிவு பண்ணியிருப்போம். எஸ்டி எலிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரெட்மில் பண்ணும்போது எஸ்டி டிப்ரஷன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா, இவங்க வந்து
வந்து ஒரு ஸ்டேபிள் ஆஞ்சைனா பேஷண்ட்டு. இவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆஞ்சியோ இருக்குது அப்படின்றத ஒரு நிர்ணயம் பண்ணலாம். அதேபோல டிஎம்டி டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்த உடனே ஆஞ்சியோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்து ஓகே நண்பர்களே, இந்த காணொளி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உதவியா இருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.